போட்டார். இங்கே வந்து நிற்கும்படியாய் கர்த்தர் ஒரு கிருபை செய்தார். பின்பு நான் நேற்று தான் இந்த மெசேஜ் எடுக்கிறதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணேன். மெசேஜ் எடுத்தேன், பேப்பர்ஸ் எடுத்து, சரி நோட்ஸ் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நோட் பண்ணி எடுப்போம்னு சொல்லிட்டேன். எடுத்ததும் குரூப் எடுத்தேன். சரி என்ன குரூப்பில் எந்த டைமிங் சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தேன். நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே யூத் மினிஸ்ட்ரி இல்லை, இது நமக்கு யூத் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஐ மேக் இட் அ சென்டென்ஸ் ஆஸ் அன் யூத் ஃபெஸ்ட் அப்படின்னு மேக் பண்ணிட்டு இருந்தேன் சென்டென்ஸை. ஓகே இது வந்து ஒரு அக்கேஷன் டேஸ், நமக்கு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இது இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஆனால் ஐயா எடுத்துகிட்டு மேலே பார்க்குறேன், ஐயாவுக்கு எனக்கு ஒரு சில நாட்கள் நல்லாவே கோஆர்டினேட் ஆகும். அது எந்த விஷயம் ஆகட்டும், நான் ஒன்று சொல்ல போகிறேன் அப்படின்னு நினச்சா அவர் வாயிலேருந்து அது புறப்பட்டு வந்துடும். நான் ஒன்று யோசிக்கிறேன் அப்படின்னா அவர் அதை அதுக்கு முன்னாடியே எனக்கு சொல்லிவிடுவார் திடீர்னு. நான் அவர்கிட்ட ஒன்று கேட்க போவேன், ஆனால் அவர் ஆன்சரோட ரெடியாக இருப்பார் என் கொஸ்டின் ஷூட் ஆகிறதுக்கு முன்னாடியே. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் போட FEST அப்படின்னு போட்டது, யூத் ஃபெஸ்ட்டுன்னு போட்டிருந்தேன். என்னோட டைரியில் எழுதியிருந்தேன், நான் பார்த்துருப்பேன் யூத் ஃபெஸ்ட் அப்படின்னு போட்டு. அவர் என்ன பண்ணார், FEAST அப்படின்னு மாற்றிட்டார். இட்ஸ் அ ஃபீஸ்ட். ஒரு நல்ல உணவை கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்தை உண்டாக்குவோம் அப்படின்னு அவர் ஐயா சொன்னார். ஓகே, எனக்கு அது ரொம்ப இன்னும் அதிகமாக பிடிச்சிருந்தது. இது ஃபெஸ்டிவலாக நான் பார்க்குறதோட, எஸ் அதான் சொல்கிறேன், இதை வந்து என்னடனா இதை ஒரு ஃபெஸ்டிவலாக பார்க்குறதோட ஒரு ஃபீஸ்ட்டாக அவர் நமக்கு மன்னாவாக இருக்கிறார். அவர் கொடுக்குற மன்னாவை அப்படியே எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மன்னா, இந்த தெய்வத்திற்குரிய மன்னா நமக்குள்ளே எப்படி போகணும் அப்படின்றது தான் அவர் குறித்தது எனக்கு கொடுத்ததாக இருந்தது. அது நான் எடுத்த வசனங்களும் எனக்கு அதோட சூப்பராக அழகாக மேட்ச் ஆகிடுது. அதில் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, நம்ம மஹி இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் எடுத்தார். அவர் பாதி இந்த இதில் வர கண்டென்ட்டில் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டார். செகண்டாக நம்ம சதீஷ்கிட்ட கொடுத்தாங்க. சதீஷ் வந்து சாட்சி சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அவர் ஒரு அழகாக எடுத்துட்டார். அவரும் எது ரட்சிப்பு, எது கர்த்தருக்குள்ள இருக்க வேண்டியது, எது நமக்கு வேண்டியது அப்படின்னு அவரும் முடிச்சிட்டார். நல்ல வேலையாக நம்மளோட அனதர் ஹானர் பர்சன் இஸ் தேர். அவர் எனக்கு முன்னாடி முந்திக்கலை, அவருக்கு முன்னாடி என்னை முந்த வச்சுட்டாங்க. மேபி அதனால் எடுக்க வந்த ஒரு சில விஷயத்தை நான் என்னால் பேச முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னை பற்றி பெரிதான சாட்சி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் சாட்சி வேண்டாம். இதுக்கெல்லாம் எனக்கு டைம் ரொம்பவும் இல்லை. இட்ஸ் வெரி ஷார்ட் டைம். ஐ திங்க் ஸோ இவ்வளோத்தையும் கவர் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயம், நான் இங்கே வந்து நிற்கும் போது இங்கே இருக்கிற நிறைய பேரை நான் டீஸ் பண்ணியிருப்பேன். பிகாஸ் ஆஃப் என்னென்னா, என்னை யார் ஒருத்தர் அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா, ஐ வில் கால் தேம் ஆஸ் அன் ஆன்டி. இஃப் தே ஆர் கால் மீ ஆஸ் அண்ட் சம் அதர் பர்சன்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ், ஐ வில் கால் த நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் டு தேம். என்னை வேறு இன்னொரு பொண்ணு பாப்பா இருப்பா, அவன் நல்லா திடீர்னு சொல்ல, நான் அப்போ அங்கிள் கூப்பிடாத உன்னை தாத்தா கூப்பிடுவான், நீ தாத்தா கூப்பிட்டா நீ பாட்டி ஆகிடுவடி, பரவாயில்லையா அப்படின்னு தான் அவளை கேட்பேன். ஸோ இந்த மாதிரி இருந்தது. ஆனால் எனக்கு இந்த யூத் அப்படின்னு போட்டுட்டு யூத் ஃபெஸ்ட்டில் வந்து நிற்கிறேன். பட் ஐ ஹாவ் டு பி அன் யூத். நான் யூத்தா அப்படின்னு என்னை கன்ஃபார்ம் பண்ணதுக்காக நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கோ ஃபார் இன்டர்நெட் ஹூ இஸ் அ யூத் அப்படின்னு ஒரு சர்ச் அப்படி எடுத்தேன். அந்த சர்ச்சில் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா அழகாக போட்டிருந்தாங்க. டென்மார்க் யூனிவர்சிட்டியில் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கான், யார் யூத் அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஐயா எனக்கு ஒரு சாட்சி சொல்லியிருக்கார். அவர் சத்தீஸ்கரில் பார்த்த சாட்சியை அவர் தடவை போய் பார்க்கும்போது வியந்து போயிட்டாரான்னு சொன்னார். ஸோ நான் அப்படி ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்றதுக்காக நான் சர்ச் பண்ணேன். ஐ வில் சர்ச் அண்ட் ஃபைண்ட் அவுட் தட் ஒன். ஆக்சுவலாக அதில் என்ன போட்டிருக்காங்க, டென்மார்க் யூனிவர்சிட்டியில் அவங்களோட ரிசல்ட் ஒரு பேசேஜ் ஃபுல்லாக முடிச்சுட்டு அவங்களோட ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. அந்த ஆர்டிக்கலை சொல்லியிருக்கு, when he was in a 10 to 14, அதுதான் வந்து நீ வாலிபத்தை அடைகிறதுக்கு முன்பு இருக்கிற உன்னோட வாழ வயது. தென் ஸ்டார்டிங் அட் டீனேஜ் டு 19, அதுதான் உன்னோட யூத் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டைம். அண்ட் தென் சொல்கிறாங்க 20 to 24, இந்த 20 to 24 தான் ஃபஸ்ட்டு டைம் யூ ஆர் லெஃப்ட் அவுட் ஃப்ரம் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் அண்ட் யூ ஸ்டாண்ட் இன் யுவர் ஓன் லெக்ஸஸ். அதுதான் உனக்கு உனக்கு டிகிரியை முடித்த, எஜுகேஷனை முடித்த, படிக்கிற, ஏதாச்சும் ஒரு பண்ணுற அப்படின்னா அந்த இடத்துல உன்னை கொண்டு போய் நிறுத்துகிற இடம் அதுதான். நீனா உன் சொந்த காலில் நின்று கருத்துக்கிற நீ, நான் வாழ வயது அடைஞ்சிட்டேன், நான் யூத் ஆகிட்டேன், எனக்குன்னு நிற்கக்கூட திறனை கர்த்தர் எனக்கு தந்துட்டார் அப்படின்னு நினைக்கிற ஏஜ் அந்த 20 to 24. ஆஃப்டர் தட் பேரண்ட் சம்படி எல்ஸ், யாரோ ஒருத்தர் சொன்னாங்க இதே வார்த்தையே. ஆக்சுவலாக கல்யாணம் பண்ணுறது நம்ம சகோதரர் சதீஷ் தான் சொன்னார், அழகாக சொன்னார். வயலில் இருக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, வில்லேஜில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் பண்ணுற காரியம்னா மேரேஜ் பண்ணி வச்சுட்டு நீ உங்கள் சொந்த காலில் நின்று பாடுறான்ட்டு. ஸோ மேரேஜ் பண்ணிட்டா யூத் இல்லை அப்படின்ட்டு நிறைய பேருக்கான ஒரு விஷயம் உண்டு. ஆனால் அங்கே அதில் சொல்லியிருக்கிறான்,
when you married and you get your children, then only you be a youth அப்படின்னு அவர் டென்மார்க்கில் பர்டிகுலராக அதை மென்ஷன் பண்ணியிருக்கான். அப்போ தான் நீ யூத்தில் வந்து நீ ஃபஸ்ட்டு உன்னோட ஓன் ஃபேமிலி ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப்பை நீ ஹேண்டில் பண்ணுற. அந்த ஹேண்டில் பண்ணுறவன் தான் யூத். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி யங்காக இருக்கிறோம், ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கிறோம், இது யூத் இல்லையா. அண்ட் தென் இந்த யூத்தோட டைம் எப்போ முடியுது அப்படின்னு அவரோட ஒரு லிஸ்ட் பண்ணுறாங்க. வென் யூ ஆர் பீன் லீனியர், உங்களால் சோறு விட்டு போதும், இதுக்கு மேலே என்னால் ஓட முடியல அப்படின்னு ஒரு டைம் வருதுல்ல, அந்த டைம் முடிகிற வரைக்கும் யூத்து தானா அப்படின்னு வந்து அந்த டென்மார்க் யூனிவர்சிட்டியோட ஒரு விஷயம். இது மாம்ச ரீதியாக ஒரு விஷயம். அதே சமயத்தில் யூத் அப்படின்னு சொன்னால், இந்த ஃபீஸ்ட் யூத் அப்படின்னு சொன்னால் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வர விஷயம் என்னடான்னா, நம்ம அப்துல் கலாமை ஞாபகம் வரும். அவர் நேஷனை திருத்தத்துக்கு 100 வாலிபர் இருந்தால் போதும், ஐ சேஞ்ச் த வேர்ல்ட் இன் 2030 அப்படின்னாரு. இஸ் நோ மோர், தட்ஸ் நாட் பின் மேட்டர். பட் அவருக்கு தெரிஞ்ச உலக ஞானமுடைய அவர் ஒரே விஷயத்தை நினச்சி பார்த்தாரு. ஒரே ஒரு 100 பேர், என்னோட தாட்டை கேட்குற ஒரு 100 பேர், அந்த 100 பேர் மற்றும் இதே தாட்டோட, ஒரே சிந்தையோட, ஒரே நோக்கத்தோட ஓடுனா 230 இந்தியா வல்லரசாக மாறும், வேறு லெவலில் மாறும் அப்படின்னு யோசித்தார். இந்த யூத் அப்படின்னு சொன்னால் அவருக்கே அந்த ஞானம் இருந்ததுன்னா நம்ம எல்லாரையும் உண்டாக்கினவர், அவருக்கு எப்படிப்பட்ட ஞானம் இருக்கும். அவர் ஏன் பர்டிகுலராக யூத்தை தெரிஞ்சு கொண்டார் அப்படின்னா, யூத்தை பற்றி பெருசாக பைபிள் நிறைய வசனம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நான் நிறைய படித்தது இல்லை யூத்தை பற்றி. ஆனால் எல்லாருக்கும் காமனான ஓரியன்டல் ஆஃப் வர்சஸ் நிறைய இருக்குது. ஆனால் யூத் வாலிபம் அப்படின்னு சொன்னால் நம்ம பார்க்குற 2 வசனம் ஒன்று சங்கீதத்தின் 119:9 இருக்கும். வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணிக்கொள்வான், தன் வசந்த வழி தன்னை காத்துக்கொள்வதனாலே தானே. 2வது அடுத்து இன்னொரு வசனம் பிடிச்ச வசனம் அப்படின்னு சொன்னா, ஒன் மோர் பர்சன் ஸ்டேட் அண்ட் பிரசங்கி 12:1 அதில் ஒரு வசனம் சொல்லி இருக்கும், நீ உன் வாலிப பிரஸ்லேயே உன் சிருஷ்டிகரை நினைப்பது. ஸோ இதில் இந்த 2 விஷயந்தான் மெயின் திங்ஸஸ். ஒன்று, நம்ம சுத்தம் பண்ணிக்கணும் நம்மளோட வழியை. வாலிபனாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும், நம்ம வழியை சுத்தம் பண்ணிக்கணும். செகண்ட் திங், அந்த சுத்தம் பண்ண வழியில் எப்பவுமே காத்துக்கொள்ளணும். சுத்தம் பண்ணிட்டு திருப்பி குப்பை போடுறதுக்கு இல்லை லைஃப்பை. சுத்தம் பண்ணி குப்பை போட்டு சுத்தம் பண்ணி திருப்பி அதே மாதிரி இல்லை லைஃப். அது லைஃப்பை ஒன்ஸ் சுத்தம் பண்ணுங்க, சுத்தம் போட்டதை காத்துக்கொள்ளுங்க. காத்து கொண்டதுக்கு அப்புறம் எங்கே எவ்வளோ தூரம் லாங்கில் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த வாலிபத்தில் ஒரு தடவை ஒரு விஷயம் நடந்திருக்கும் பாரு, அது எப்போவுமே நினைவில் வச்சுக்கிட்டுக்கிட்டே இருக்கணும். திருப்பி அந்த தவறு நம்ம வாழ்க்கையில் நடந்துடக்கூடாது அப்படின்ற செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் நமக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். இதை தான் இந்த வாலிப பிரயாசத்தில் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். வாலிபம், இந்த வார்த்தைகள் இவை எல்லாவற்றையும் பார்க்கும் போது நமக்கு சொல்கிறது, இந்த 3 விஷயமும் ஒரு விஷயத்தை கோஆர்டினேட் பண்ணி சொல்லும். சிருஷ்டிகரை நினைக்கணும். 2வது ஒன்று, வார்த்தை நமக்குள்ளே இருக்கணும். சிருஷ்டிகரை நினைத்ததிலும் வார்த்தை நமக்குள்ளே இருக்குதும் ரொம்ப முக்கியமான விஷயம். சிருஷ்டிகர் என்னை படைத்தவர், வார்த்தை அவரே வார்த்தையானவர். இது 2 விஷயமும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். அந்த வார்த்தையை நம்ம எப்படி பிரயாசப்படுத்துகிறோம், எப்படி நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிறோம், அதை பார்த்து தான் நம்மளோட லைஃபே இருக்குது. இந்த வார்த்தை எங்கே இருந்தது அப்படின்ட்டு நம்ம யோவான் சொல்லியிருப்பார். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே அழகாக பேசியிருப்பார். யோவான் 1:1 தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஓகே, ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை, இங்கே என்ன பார்த்தீங்களா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஸோ இப்போ என்னென்னா, இங்கே இருந்த வார்த்தைன்னு ஒன்று இருந்தது, தேவன் ஒருத்தர் இருந்தார். இந்த வார்த்தையும் தேவனும் வேறுபட்டவங்க இல்லை, ஒரே ஒருத்தர் தான். அந்த வார்த்தை எங்கே இருந்ததுன்னா ஜீவனாக இருந்ததான். அந்த ஜீவன் 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஜீவன் மனுஷருக்குள்ளே இருந்தது. மனுஷனுக்குள்ளே இருந்த ஜீவ ஒளியை அவன் அற்றுப்போனவனாய் ஆனான். எப்போ ஆதாம் தன் முதல் மீறுதல் மூலமாக அந்த ஒளி போயிடுத்து, ஜீவன் போல அந்த ஜீவன் நமக்குள்ளே எப்பவுமே தங்கி இருக்குது. அந்த ஜீவன் தங்கி இருக்கிற நம்ம திருப்பி உயிர்ப்பிப்போம் அப்படின்னு கர்த்தர் ரொம்ப ட்ரை பண்ணார். நோவாவை கொண்டு பார்த்தார், பின்பு ஆபிரகாம்.
ஈசாக்கு, யாக்கோபு, இப்படி பின்னாடி வரார். அப்படியே போய் மோசே வரைக்கும் வந்தார். மோசேக்கு பின்னாடி அவரோட சத்தத்தை கேட்க விருப்பம் இல்லாத அவர் அழகாக சீனாய் மலையில் ஏறி போய் அவர் தான் நமக்கு புத்தகங்கள், ஆதியாகம புத்தகங்கள், ஆகமங்கள் புத்தகங்கள், 5 புத்தகத்தையும் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியம், எண்ணம் எல்லாத்தையும் எழுதினவர் மோசே தான். அவர் கண்டதை அழகாக எழுதிட்டார். அவர் கண்ட விதத்தை அழகாக எழுதிட்டார். ஆனால் அவர் கண்ட விதத்தை எழுதி முடித்து கர்த்தரே இறங்கி வந்து பேசுகிறார். அங்கே இடத்துல சவுண்டு கேட்குது. அவரோட சத்தம் கேட்கும் போது இடிக்கும் முழக்கம் சத்தம் போல இருந்துதான், அதிர்ற போல இருந்துதான். அதை கேட்ட சத்தத்தை கேட்டவங்க சொன்னாங்களாம், அவர் பேச வேணாம் மோசே, எதா இருந்தாலும் நீ கேட்டு பேசு, நாங்கள் உங்கள் சத்தத்தை மாத்திரம் கேட்டுக்கிறோம், அவரோட சத்தத்தை நாங்கள் கேட்க விரும்பலை அப்படின்னாங்க. ஸோ அன்போடு இறங்கி வந்தார். இவ்வளோ ஒரு பிரேக், ஒரு ஒளியை இழந்த நம்மளை ஒரு கூட்டமாக பிரித்து எடுத்து அந்த கூட்டம் என்ன ஆராதிக்க மட்டும் அப்படின்னு தெரிஞ்சு எடுத்துன்னு வந்து ஒரு இடத்துல வச்சு, யாரும் இல்லாத ஒரு வனாந்தரம், எதுவுமே இல்லாத ஒரு மலை பிரதேசம், அந்த இடத்துல அவரும் அந்த மக்களும் மட்டும்தான். அங்கே வந்து அவங்களோட பேசுகிறார். இப்போ இருக்கிற இந்த ஒரு கூட்டம் வெளியே எங்கேயும் கேட்க போகிறது, இங்கே தான் கேட்கும் அப்படின்றவர் அவர் அங்கே வந்து அழகாக அவங்களோட பேசுகிறார். அவரை சத்தத்தை கேட்கக்கூடிய காது அவங்களுக்கு இல்லை, அந்த சிந்தை அவங்களுக்கு இல்லை. அவங்க சொல்லிட்டாங்க, நீ வேண்டாம். அப்போ அவங்க மோசையை போய் திருப்பி ப்ரேயர் பண்ணாமல் சொல்கிறார், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னை தள்ளினார்கள். அந்த வார்த்தையை தள்ளிட்டாங்க. ஸோ இந்த வார்த்தை திருப்பி பிறக்க எவ்வளோ நாள் ஆச்சுன்னா, இட்ஸ் டேக்ஸ் மோர் தென் thousands of years. ஸோ ராஜாக்கள் காலங்கள் மட்டும் 1000 வருடங்கள் போச்சு. 1000 வருடத்திற்கு பின்பு கிறிஸ்து பிறந்தார். அவர் பிறந்து அழகாக வளர்ந்து அவரோட 12வது வயது, இப்போ நம்ம பார்த்த வாழ வயது. ஸோ அந்த வயதுக்கு அப்புறம் அவர் மெசேஜ் கொடுத்து அழகாக அவர் பேச ஆரம்பித்து தன்னோட 30 வயது வரை, நான் சொன்ன மாதிரி he stands in his own leg on his age of 30. 30 வயது வரை அவரோட அந்த ஏஜில் நின்னார். 30th ஏஜ் அவரோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி, மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணி, when God gives the time. ஒருத்தருக்கு ஒரு ஊழியத்தை கர்த்தர் தர விரும்பினா அவர் ஒரு நேரத்தை வச்சிருப்பார். காத்திருக்கிறவன் அதை ரெட்டாந்தனையான ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்வான். ஸோ இது நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் உண்டு. கர்த்தர் நமக்கு என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னு உங்களை நீங்களே சோதிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. வெயிட் பண்ணுங்க. அவர் விஷனையும் மிஷனையும் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவார். எவ்ரி ஒன் ஹேவ்ஸ் த ஓன் டோர்ஸ். உங்களுக்குன்னு ஒரு டோரை அவர் வச்சிருப்பார். அந்த டோரை யாராலையும் மூட முடியாது. அந்த டோருக்கான ஓப்பன் அவரே தருவார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் உங்களை கொண்டு போய் பயன்படுத்தணும், எந்த இடத்துல பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும். அவர் நிச்சயமாய் அறிந்திருக்கிற தேவன். அவர் அழகாக உங்களை நடத்துவார். அவர் நடத்துகிறவர் மாத்திரம் அல்ல, இவர் நம்மளை நடத்தி நமக்கு அநேகருக்கு பயனுள்ளவராக மாற்றுகிற தேவன் நம் தேவன். அப்படியாய் நம் தேவன் இங்கே சிலுவையில் வந்தார், பிறந்தார், ஊழியம் செஞ்சார், முடித்தார். அவர் முடிச்சுட்டு அப்படியே போய் அப்பாவோட வலது பரசத்தில் உட்கார போல அவர் இன்னும் ஒரு சில சின்ன காரியத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார். அவர் கற்றுக் கொடுத்த ஒரு சில காரியங்களை பார்ப்போம். எபேசியர் 12:13 எடுத்து பார்ப்போம். 2:13 முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள், இது நமக்கு மாத்திரம் இல்லை, உலகம் தொடங்க முதல்ல இப்போ வரைக்கும் அந்த காலகட்டங்கள் வரைக்கும் இருந்த எல்லாரும் எப்படி இருந்தோமா, தூரமாக இருந்துட்டோம். அவரோட அன்பை ருசி பார்க்கல. அவர் வச்சது என்னடான்னா அவரோட ஜீவனை மனுஷனுக்குள்ளே வச்சார். அந்த ஜீவன் ஜீவ ஆத்மாவாச்சு. அந்த நித்திய ஜீவனை இழந்து போயிட்டான் மனுஷன். திருப்பி அவனுக்குள்ள அந்த நித்திய ஜீவனை கொடுக்கணும். அவரோட ஒரே கோல் அதுதான். அவர் ஒரு மனுஷனை இல்லை, ஒரு கோத்திரத்தை இல்லை, ஒரு கிறிஸ்தவனை மாத்திரம் இல்லை, மொத்த உலகத்தையும் ரட்சிக்க அவர் வந்தார். அவர் வந்தவர் சொல்லிட்டார், முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது. அதனால ஒரு டிஸ்டன்ஸ் நமக்கும் காடுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜாக்கள் காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மோரோவில் தீர்க்கதரிசிகள் தான் பேசியிருப்பாங்க. தீர்க்கதரிசிகள் அவருடைய வாயாக இருந்தார்கள்.
அவர்களோடும் கர்த்தர் பேசுவார். அவர்கள் வந்து சத்தத்தை சொல்லுவாங்க. எதுக்குன்னா இதை மோசே காலத்தில் மறுதளிச்சுட்டாங்க. எங்களுக்கு நீங்கள் பேச தேவையில்லை, யாரை கொண்டுனாச்சும் பேசுங்க, அந்த சத்தத்தை கேட்குறோம், உங்கள் சத்தத்தை கேட்டு இடுமொழிக்கத்தில் நாங்கள் வாழ விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த தூரம், இந்த ரிலேஷன்ஷிப், இந்த ஸ்பீச்சை கேட்காத அளவுக்கு இருக்கிற காதின் செவியின் மந்தங்கள் எல்லாவற்றையும் உடைத்து, தூரமாக இருந்த ஒன்றை உடைத்து, மீண்டும் அதில் 16ஆம் வசனத்தை பார்ப்போம். பகையை சிலுவையினால் கொன்று, பகையை சிலுவையினால் கொன்று. இது ரெண்டே விஷயம்தான். ஒன்று, நமக்குள்ளே இருந்த டிஸ்டன்ஸை புரோக் பண்ணார். செகண்ட் ஒன், நம்மளை கூட்டிட்டு வந்து பகை அப்படின்ற ஒரு விஷயம், இருந்த டிஸ்டன்ஸில் இருந்த பகை, நமக்குள்ளே இருந்த வேறுபாடுகள் எல்லாவற்றையும் புரோக் பண்ணி எல்லா மனுஷனும் ஒரே ஒன்று தான். நீ ஆணாயிரு, பெண்ணாயிரு, கிறிஸ்துவனாயிரு, இந்துவாயிரு, வேறு எந்த ஆளாயிரு, அவர் வந்து மதத்தின் தேவன் அல்ல. கிறிஸ்து இஸ் நாட் அ ரிலீஜியஸ் காட், இஸ் அ ரிலேஷன்ஷிப் காட். அவர் வந்து உறவுகளின் தேவன். நீ அவரை அப்பாவாக பார்த்தா அவர் உனக்கு அப்பாவாக இருப்பார். நீ அவரை எப்படி நினைக்கிறையோ அவர் அப்படியா இருப்பார். அவர் அநேக இடத்துல பேசும்போது சொல்லுவார், சிநேகிதனே அப்படின்வார். அவருக்கு சிநேகிதனாக இருக்கிற அளவுக்கு நம்மளோட பழக்கம் உண்டாகணும் அவர் கூட. அந்த ரிலேஷன்ஷிப் பாண்ட் அவருக்குள்ளே நமக்கு எப்படி நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டுக்குள்ளே போகிறீங்களோ அவர் அந்த விதமாக உங்களை அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டுக்கு அந்த அளவில் உங்களை நடத்துவார். அவர் இப்படி சிலுவையில் இது ரெண்டுத்தையும் முறிச்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். ரோமர் 5:5 பார்த்தோமானால், பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், தேவனுடைய அன்பு அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிட்டார். இப்போ தேவன் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை இப்போ பூமிக்கு பிறந்து வந்தது, சிலுவையை அறை உண்டது, அது இருந்த பகையை முறித்தது. இப்பொழுது என்ன ஆச்சா, அந்த அன்பை எடுத்துகிட்டு வந்து என் இருதயத்தில் ஊற்றி வச்சிருக்கார். இது என் ஹார்ட்டில் இப்போ ஒரு போர்ஷனில் இருக்குது. இந்த போர்ஷனில் இருக்கிற இந்த விஷயத்தை அவர் எப்படி எதிர்பார்க்குறாருன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாரு. ஒவ்வொருத்தரோட உங்கள் ஹார்ட்டில் இருக்கிற விஷயம், நம்ம ஹார்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு பார்த்தோன்னா, இப்போ உட்காண்ட்ருக்க நேரத்தில் நமக்கு எல்லாருக்கும் மைண்ட் அவுட் ஆஃப் மைண்டில் வேறு எங்கேயா திங்க் பண்ணிகிட்டே இருக்கும். வீட்டில் இந்த விஷயம், நாளைக்கு அந்த விஷயம், அடுத்த வருஷம் நான் செய்ய வேண்டியது, நான் நாளைக்கு பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட்டு, அசைன்மெண்ட்ஸ், இது எல்லாம் சிந்திச்சுட்டு இருக்கிற நேரங்களில் காட்டிலும் அவர் உங்களுக்குள்ளே வச்சுருக்காரு அந்த அன்பு. அந்த அன்பை நீ எப்படி பெருக்கணும், அந்த அன்பை நீ எப்படி பெருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த கூடிய தாகம் உண்டாயிடுத்து. அப்படின்னா அந்த தாகம் தான் அவர் எதிர்பார்க்கிற ஒன்று. அந்த அன்பை உங்களுக்குள்ளே ஊற்றி, அவர் இந்த அன்பை ஊற்றி அழகாக நமக்கு ஒரு வசனத்தை சொல்லி கொடுத்துருப்பார். யோவான் 14:23 வாசிப்போம். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா. அன்பு இருந்தா யார் இருப்பாவா? அன்பு இருந்தா இயேசு இறங்கி வந்துடுவாராம், பிதா இறங்கி வந்துடுவாராம். அவங்க 2 பேரும் உங்கள் கூட வாசமாக இருப்பாங்களாம், நீங்கள் அவரோட இருப்பீங்களாம். இப்போ நம்ம ஆக்சுவலாக நாம் பார்க்கும்போது தெரியும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவர், இவள் வேறு ஒருவர்கள் அல்ல, இவள் ஒருவரே. இப்போ இந்த ஒருவரில் நமக்கு கொடுத்த தேற்றளவாளன் யாரான்னா பரிசுத்த ஆவியானவர். அதை அழகாக போட்டிருப்பார். யோவான் 13:34 நம்ம பார்த்தோமானால், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். 14:16 படி. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அழகா இங்கே ஒரு ஜோம் பண்ணார் ஏசப்பா நமக்கு. ஆக்சுவலாக அவர் இங்கேருந்து கடந்து போகிறார். கடந்து போகிறவர் அவர் அழகாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்வேன். அவரே வேண்டிக் கொள்கிறார். யாருக்கிட்ட? பிதாவிடத்தில். அவர் உங்களுக்காக ஒரு தேற்றளவாளனை தந்தருள்வார். அந்த தேற்றளவாளன் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். நமக்குள்ளே அவரை ஊற்றிட்டார். அவர் அன்பாக நமக்குள்ளே ஊற்றப்பட்டுட்டார். இப்போ நம்மளை ஒவ்வொரு நாளும் தேற்றணும், ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்தணும், ஒவ்வொரு நாளும் நம்மளை வேறு விதமாக
நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணி வரணும். நம்ம மாம்சமாக ப்ரொஜெக்ட் பண்ணி வர விஷயம் இல்லை. ஆவியில் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி நம்மளோட டெவலப் ஆகி நம்மகிட்ட வரணும் அப்படின்றது மிக முக்கியமாக இருக்குது. அதை அழகாக அவர் என்ன சொல்லிட்டாரு, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றி அந்த பரிசுத்த ஆவியில் நீங்கள் தினந்தோறும் வளரணும். அதை வளர்கிறதுக்கான அந்த ஆவியானவரை நமக்கு தந்தருளினார். இந்த ஆவியில் நீங்கள் வளர்ந்தீங்கன்னா நீங்கள் பரலோகத்தில் போய் காண்கிற அந்த நித்திய ஜீவன் இல்லை, பூமியிலே நீங்கள் நித்திய ஜீவனாய் வாழ்வீர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தரத்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டார். அது இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, பரலோகத்தோட ஒரு ஜெராஸ்காப்பி தான் நம்மளோட பூமி. அவர் அங்கே என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை பூமியில் நீ செய் அப்படின்னு தான் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறார். ஒவ்வொருவரும் நம்ம என்ன செஞ்சோமோ அவர் வருவதற்கு தாமதமாகுது என்று சிலர் எண்ணுகிறார்கள் என்று அழகாக சொல்லியிருப்பாங்க. அவர் தாமதம் பண்ணலை. அவர் அங்கே என்னமா இருக்கோ அதே இங்கே இருக்கணும், இங்கே வரணும்னு இருக்கார். அப்படி ஒரு காலம் வரும்பொழுது அவரே வருவாராம். 1000 வருடங்கள் இந்த பூமியை ஆட்சி செய்வாராம். ஆட்சி செய்து அதை திருப்பி அவர் பிதாவிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். ஸோ இதை செய்யறதுக்கு தான் கர்த்தர் ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கார். இதை செய்ய நமக்கு என்ன வேணும்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு இருக்குல்ல, இந்த அன்புன்ற ஒரு கேரக்டர், அதை நம்ம எலாபரேட் பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அதோட வளர்ச்சியை காணணும். இந்த அன்புன்ற ஒரே ஒரு விஷயம் அழகாக கர்த்தர் நிறைய காரியங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். இந்த அன்புக்கு அன்பு அப்படின்னும் போது ஒரு யாருக்கிட்ட அன்பு செலுத்தணும்? அப்பா கிட்ட செலுத்தினா போதுமா? ஃப்ரெண்டுக்கிட்ட செலுத்தினா போதுமா? எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட செலுத்தினா போதுமா? அப்படின்னா இல்லை. கர்த்தர் அதையுமே அழகாக சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். பிதாவானவர் மிக மிக அதிகமாக நேசித்தது யார் இந்த உலக பூமியில் வந்தபோது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சமாரியர்களை நேசித்தார். சமாரியர்களை அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயக்காரன் வீட்டில் போய் சாப்பிடுவார், பாவிகள் அவர் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. சகேயு என்னும் ஒரு மனுஷனை கூப்பிடுவார். அவன் வந்தான், ஒரே ஒரு மனுஷன்தான், ஒன்றுமே சொல்ல மாட்டார். சகேயுவே இறங்கி வா, ஒரே ஒரு வார்த்தை தான். அவன் ஒரே வார்த்தை, அவரை பார்த்தான். அந்த பார்வையில் அவனுக்குள்ளே ஊட்டின அன்பு வெளிப்பட்டுடுச்சு. அவன் வெளிப்பட்டு தான் அவனுக்குள்ளே இருந்து அதிகமான வார்த்தைகள் வருது. அவனால் தாங்க முடியல, அந்த ப்ரெசன்ஸ் அவனால் ஏற்றுக்க முடியல. அவனை சொல்லிட்டான், நான் ஒருத்தங்கிட்ட 1% அதிகமாக வாங்கியிருந்தான், 4 times நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னா. அவன் ஒரே ஒரு எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா இவன் கூட போய் போகிறாரு அப்படின்னா, அந்த ஒரே ஒருத்தனால் அந்த ஒட்டுமொத்த பட்டணத்தையும் அவரால் ரட்சிக்கக்கூடும். அந்த ஒரே ஒரு அன்புனால், அந்த ஒரே ஒரு அன்பு, அந்த அன்பை மாத்திரம் அவர் எடுத்து அழகாக அந்த ஒரு பட்டணத்தையே போய் ஒருத்தனை தொட்டு, ஒரு சபையை தொட்டு, இன்னொரு கிராமத்தில் போய் அங்கே ஒருத்தனை தொட்டு, இங்கே ஒன்று டெவலப் பண்ணி அங்கே பண்ணணும். இட் டச் ஒன் மேன், அந்த ஹோல் வில்லேஜ், அந்த ஹோல் கிராமம், ஹோல் டவுனுமே ரட்சிப்பு அடையும்படியாக செய்தார். ஸோ அவர் எப்படின்னா, யார் பாவின்னு தெரியுறானோ அவங்ககிட்ட தான் நேசத்தை நிறைய வைப்பார். அப்படி ஒரு நேசம் வச்சு அவர் ஒரு உதாரணமாக இன்னொரு ஸ்டோரியும் சொல்லியிருப்பார். ஜெருசலேமிலிருந்து எரிகோக்கு கடந்து போகும்படியாய் ஒரு பிரயாணம் பட்டார். அந்த வழியாய் வந்த சமாரியனும் ஆசாரியர்களும் அவர்களை பார்த்து விலகி போனார்கள். அதுக்கு பின்னாடி வந்த சமாரியன் தான் அவனுக்கு என்ன பண்ணுவானா, அழகாக எண்ணெயை வார்த்து திராட்சை ரசத்தை கொடுத்து அவனை கூட்டு போய் சத்திரத்தில் வைத்து அவனை பராமரிக்கும்படி செய்து, அந்த அன்பு. இதை ஏன் எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாருமே யூதர்கள், இஸ்ரவேலர்கள், பரிசேயர்கள், ஆயக்காரர்கள், அவர் சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அவர் அன்பை பற்றி பேசுனதுக்கு அப்புறம் பேசுகிற வசனம் இது. அவர் அன்பை பற்றி பேசுனதுக்கு அப்புறம் சொல்லுவார், அன்புனா எப்படி, யார்கிட்ட இருக்கணும் நான் அப்படின்னு ஒருத்தர் அவர்கிட்ட வியாக்கியானம் பண்ண சொன்னேன். நீ பிறனோட அன்பை செலுத்து. யார் அந்த பிறன்? எனக்கு பிறன் யார்? எனக்கு பின்னாடி இருக்கிறவனா அப்படின்ற மாதிரி அவரோட கேள்வி இருக்கும். உனக்கு பிறன் யாரும் இல்லை. நீ யார் ஒருத்தனை வேணான்னு நினைக்கிறியோ அவன் மேலே அன்பு வை. யாரை நீ என் லைஃப்பில் திருப்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறியோ அவங்கிட்ட ஒப்புரவாகு. அதுதான் நீ கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது. அதுதான் கிறிஸ்து உனக்குள்ளே வளருது. இந்த வளர்ச்சியை நீங்கள் காண்பிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் அந்த அன்பு க்ரோ ஆகும். அன்பு க்ரோ ஆயிடுச்சுன்னா அன்பு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தன்மை உடையது.
கலாத்தியர் 5:22 படிப்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. திரும்ப வாசிப்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம். ஆவியின் கனியோ, ஆவியின் கனியோ, கனியோவா கனிகளோவா? கனியோ, கனியோ. இட்ஸ் a similar one, singular one. It's not a plural. கனிகள் இல்லைங்க. ஆவியின் கனியோ, ஆவியின் கனியோ, a fruit. That fruit is called an அன்பு. அந்த ஃப்ரூட்டுக்கோட பேர் என்னன்னா அன்பு. அந்த அன்புன்ற ஒன்றுக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி எல்லாமே மறைக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த மாதிரி அந்த அன்புன்ற ஒரே ஒரு கனிக்குள்ளே இருக்கிற காரியங்கள் என்னென்னா சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படின்ற அடுத்த 8 காரியமும் இந்த அன்புன்ற ஒன்று உங்களுக்குள்ளே வளர ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்த 8 காரியமும் உங்களுக்குள்ளே டெவலப் ஆகிடுமா. ஏன் இந்த அன்பை பற்றி கர்த்தர் இந்த அன்பில் இருக்கிற இந்த 8 கேரக்டரை மட்டும் காமிச்சார்? அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை வாசிச்சிடுவோம். அதே கலாத்தியரில் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். 5:18. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆவியின்படி நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. நம்மளாம் யாருக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல? நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. நம்மளாம் யாருடையவர்கள்? கிறிஸ்துவுடையவர்கள். நம்மளாம் புது உடன்படிக்கைக்கு உடையவர்கள். நம்ம கட்டளைகளை கொண்டுவர்கள் இல்லை, கட்டளையை கொண்டு வந்ததற்கான ஒரு நோக்கம் உண்டு. மோசே காலத்தில் வரைக்கும், மோசேக்கு முன்பாடு இருந்த காலம் வரைக்கும் எது பாவம்னு தெரியல. பாவத்தை பிரித்தறிவதற்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணம் ஒரு மாறுதலும் கொண்டு வரல. 2000 இயர்ஸ் போயிடுது. கிறிஸ்து வந்துட்டார். இப்போ அவர் ஒரே ஒரு கட்டளையை கொடுத்துட்டு போகிறார். இந்த கட்டளை எல்லாத்தையும் பிடிக்க தேவையில்ல, ஒரே ஒரு கட்டளை. அன்புன்ற அந்த ஒரே ஒரு கனி, நானே அன்பாகி உன் இருதயத்தில் ஊற்றப்பட்டுட்டேன். இந்த இருதயத்தில் ஊற்றப்பட்ட இந்த அன்பை நீ பெருக்க செய்தனா உன் வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படும், உன் வாழ்க்கையில் சமாதானம் ஏற்படும், நற்குணம் வரும், தயவு வரும், நீடிய பொறுமை வரும், விசுவாசம் வரும், சாந்தம் வரும், இச்சை அடக்கம் வரும். ஏன் இந்த காரியத்தை குறித்து பேசினார்? இந்த காரியம் யாருக்கிட்ட இருந்து ப்ரோக் அவுட் ஆகிடுது? ஃபஸ்ட்டு இது ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கணும்ல. இந்த அன்பில் இத்தனை 8 காரியத்தை கொடுக்குறாரு. இது ப்ரோக் ஆகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. அவர் அப்படி ஒரு ப்ரோக்கான ஒரு யார் விஷயம் அப்படி சொல்லணும்னா காயின் ஆபேலை நாம் எடுத்துக்கொள்வோம். காயினும் ஆபேலும், காயின் ஆபேல் இவர் 2 பேரும் மேலே ஃபஸ்ட்டு ஆதாம் மேலே அன்பு வச்சார். அவன் அதை இழந்துட்டான். செகண்ட், காயின் பூமியில் தள்ளப்பட்ட பின்பு அவர்கள் பிறந்தார்கள். ஆனால் அவர்களை பார்க்காம கர்த்தர் இருந்தாருன்னு எனக்கு என்னாச்சும் இருந்திருக்குன்னா இல்லை. அவர்கள் தினம்தோறும் தேவனோடு பேசிக்கொண்டு தான் இருந்தார்கள். ஒரு நாள் கர்த்தர் இறங்கி வரார். ஒரு நாள் இறங்கி கேட்குறார் காயின், ஆபேலோட ரத்த சத்தம் எனக்கு கேட்குது, அவன் எங்கே அப்படின்னு கேட்கும் போது அவனுக்குள்ளே இருந்த அவன் செஞ்ச தவறில் நடந்த காரியங்கள், அவனுக்குள்ளே இருந்த சந்தோஷம் இல்லை. அவனுக்கு இருந்த ஒரே ரிலேஷன்ஷிப்பும் அவன் தம்பி மட்டும்தான். அவன் இல்லை, அவன் சந்தோஷத்தை இழந்துட்டான். இப்படி ஒரு கொலை செஞ்சதுக்கப்புறம் அவனுக்குள்ளே இருக்காத காரியம் என்னன்னா சமாதானம் இல்லை. அவன் வழியை ஏற்றுட்டான், என் வழியை ஏற்கலை அப்படின்னும் போது அவனுக்குள்ளே என்ன இருக்கும்? பொறுமை இல்லை. எந்த ஏற்றுக்கள் அந்த பொறுமை நமக்குள்ளே வளரல. அதே மாதிரி அப்படின்னா ஒரு தயவு, கொலை பண்ண போகிறது தான் சொந்த தம்பியை, அவனுக்குள்ளே அந்த தயவு இல்லை. சொந்த தம்பியை தள்ளி விட்டு வேடிக்கை பார்க்க முடியுமானா இப்போ இருக்கிற காலத்தில் கூட முடியாது. ஆனால் அந்த பிறப்பே அந்த மாதிரி பண்ணிடுச்சு, அந்த பாவத்தை பண்ணிடுச்சு. அதே மாதிரி அவனுக்குள்ளே ஒரு நற்குணம், அவனுக்குள்ளே இருந்த குணம் நல்ல குணம் தான் இருந்தது. 2 பேரும் முதல் பங்கு எடுத்துகிட்டு போய் வச்சது தான். அந்த நற்குணத்தை அந்த நாளில் இழந்துட்டான். எது நன்மை, ஆண்டவரை நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டு அவர்கிட்டேருந்து பெற்றுக்கொள்ளத்தை காட்டிலும் அவன் என்ன பண்ணான்? இவன் இல்லைன்னா நான் மட்டும்தானே அவருக்கு பிரியமாக இருப்பேன் அப்படின்னு சுயமாக யோசிச்சுட்டான். அந்த சுயம்தான் என்ன பண்ணிடுது? அவனுக்குள்ளே இருந்த எல்லா கேரக்டரையும் ப்ரோக் அவுட் பண்ணிடுது.
இது எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணிட்டான், இழந்து போயிட்டான். சரி, இது எல்லாம் இருக்கட்டும், எனக்கு டைம் ஓடி போயிடுது. ஸோ எபேசியர் 4:6 எடுத்து படிப்போம். எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஆமென். கர்த்தர் யார் கூட இருக்காரு? எல்லாருக்குள்ளும். அதுதான் முன்பு நம்ம பார்த்தது மாதிரி இப்போ என்ன சொல்கிறாரு, நம்ம எல்லாருக்குள்ளும், எல்லார் மேலும், எல்லோருடனும். அவர் ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் டு மீ, ஸ்டாண்ட் வித் மீ அண்ட் ஸ்டாண்ட்ஸ் இன்சைட் டு மீ. எனக்குள்ள அவர் நம்ம இருதயத்துக்குள்ளேயும் இருக்கார். நான் ஒரு நாள் நினைப்பேன், இருதயத்துக்குள்ளே இருந்து பாரமாக இருக்குது, எனக்கு பக்கத்தில் இருந்து என்ன நடத்திட்டு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு. அவர் அங்கேயும் இருக்கார். ஒருவேளை நான் தனியாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், முன்னாடி உட்காந்து என் கூட எனக்கு ஷேர் பண்ணதுக்கு யாராச்சும் இருந்தாங்க, அவர் அப்படியே இருக்காராம். ஸோ அவர் அந்த ஸ்பிரிச்சுவல் காட் எப்படி இருக்காருன்னா, நம்ம கூட எப்போவுமே நீ எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் எதிர்பார்த்து இருக்கிறியோ அந்த ரிலேஷன்ஷிப்பாகவே அவர் நம்ம கூட இருக்கார். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் நமக்குள்ளே இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நமக்கு அதை முன்பு சொன்னது போல் நம்மளை கெடுக்கக்கூடிய சில காரியங்கள் உண்டாகும். நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சொன்னது போல முத நம்ம பார்த்துருந்தோம், வாட் இஸ் தட், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் அப்படின்ட்டு, வசனத்தினால் தன்னை காத்துக்கொள்வதனாலே. ஸோ க்ளீன் பண்ணணும், சுத்தம் பண்ணணும், காத்துக்கொள்ளணும், நம்ம அந்த வழியில் திருப்பி நினச்சி பார்க்கணும். ஸோ இதுக்கு ஒத்த இன்னொரு வசனத்தை பார்ப்போமானால் நம்மளோட அதே எபேசியரில் 5:10-11 படிங்க. கர்த்தருக்கு பிரியமானது இன்னொன்று சோதித்து கண்ணியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஆமென். கனியற்ற அன்புக்கு இல்லாத, அன்பை தாண்டி வர எந்த ஒரு கனியற்ற காரியங்கள் உங்களுக்குள்ளே இருக்குமானால் அதை தெரிஞ்சுக்கணுமா. இது நம்மளோட லைஃபோட டெய்லி ப்ரேயராக இருக்கணும். சுத்தம் பண்ணதில் எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் இங்கே சொல்கிறாரு, கனியற்ற லைஃப், கனியற்ற லைஃப், கனியற்ற லைஃப் விச் இஸ் கால்ட் அஸ் கனியற்ற லைஃப் அப்படின்னு சொல்கிறேன்னா, கொரிந்தியரில் இருக்க 13ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 4-8 நினைக்கிறேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 14 கேரக்டர்ஸ் இருக்கும், கனியற்ற லைஃப் அப்படின்னு சொல்லிட்டது. ஒன்று கொரிந்தியர் 13:4 அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்புக்கு பொறாமை இல்லை, பொறாமை கொண்டவங்க அன்புல இல்லை. அன்பு தன்னை புகழாது, புகழ்ந்தா அன்பு உங்ககிட்ட இருக்காது. இருமாப்பா இராது, இருமார்ப்பு இருந்தா அன்பு உங்ககிட்ட இருக்காது. அயோக்கியமானதை செய்யாது, அயோக்கியமானதை செய்ய துணிஞ்சிடுச்சுன்னா அன்பு உங்ககிட்ட இருக்காது. தற்பொழிவை நாடாது, தற்பொழிவு தன்னைத்தானே புகழ்ந்தக்கூடிய புகழ்ச்சி உனக்குள்ள, அந்த அந்த லவ், செல்ஃப் லவ் வந்து நான் தான் அப்படின்னு நினைக்கிற அந்த புகழ்ச்சி உங்களுக்குள்ள இருந்துட்டாலே அன்பு உங்களுக்குள்ள இருக்காது, சினம் அடையாது. இப்படி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. போதும். ஆக்சுவலாக இது என்ன சொல்ல வந்தேன்னா, கற்பனைகளை அப்படின்னு சொல்லல, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே கற்பனை அன்புன்ற ஒரு கற்பனை தான். அந்த கற்பனையை நம்ம லூஸ் பண்ணக்கூடாது. அன்பு எது? இயேசுவே. இயேசு நமக்குள்ள இருதயத்தில் இருக்கிறதே நம்மளோட அன்பு. இந்த அன்பு நமக்குள்ளேருந்து லெஃப்ட் அவுட் ஆகாமல் பார்த்துக்கணுன்னா நமக்குள்ளே வரக்கூடாத கேரக்டர் தான் இப்போ நம்ம எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். இந்த அன்பு வந்துட்டா, வளர்ந்துட்டா, இந்த அன்பு நமக்குள்ளே நிலைச்சிட்டா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்ட்டு எபேசியர் 4:13 படிப்போம். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல் அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல், இதுதான் ரொம்ப முக்கியம், அலைகிறவர்களாயிராமல். இந்த அன்பை இழந்து கர்த்தர் நமக்காக மேல ஒரு நிறைய ஊழிய வச்சிருக்காரு. நீங்க அன்புல வளர்ந்துட்டீங்க அப்படின்னா கர்த்தர் இன்னைக்கு என்ன இங்க கொண்டு வந்து நிறுத்துறது கர்த்தருடைய சித்தம் போல
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டோர் இருக்குது. அந்த டோரை கர்த்தர் ஓப்பன் பண்ணார். அவர் உங்களை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை அவருடையவர்களாகவும் மாற்றி அவர் ஆசீர்வாதத்தை நடத்துவார். ஆனால் இதெல்லாம் நடக்காதபடி உங்களுக்குள்ள நீங்கள் இன்னமும் பிள்ளைகளாகவே அந்த அன்பை ஒரு பக்கம் வச்சுட்டு அப்படியே இருக்கிற பிள்ளைகளாகவே இல்லாமல் அந்த அன்பை உங்களுக்குள்ள வளருங்க. எதுக்குன்னா அவர் நமக்கு சரீரமாக இருக்கிறார், தலையாக இருக்கிறார், நாம் அவர் அவயங்களாக இருக்கிறோம். இந்த அவயங்கள் க்ரோவ் ஆகணும். ஒவ்வொரு நாளும் அவர் எதிர்பார்க்கறது தான். அதை 15-16 அப்படி படிச்சுடுவோம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. சரீர வளர்ச்சி, நாம் அவர் அவயங்கள், நம்ம அவயங்களில் வளர்ச்சி உண்டாகணும். குழந்தையோட கை எப்படி ஃப்ளெக்ஸியாக இருக்குமோ அந்த மாதிரி என் கை எப்பவுமே ஃப்ளெக்ஸியாகவே இருந்துடக்கூடாது. ஒரு காலத்துக்கு அப்புறம் என் கையை உயர்த்தினா அந்த கையிலிருந்து ஆசீர்வாதம் புறப்படுறதா இருக்கணும், ஒரு குணம் உண்டாகுவதாக இருக்கணும். அந்த மாதிரி அவரை இன்னைக்கு தலையாக வச்சுட்டார். அவரோட அன்பு உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டு உன் இருதயத்தில் அந்த அன்பு வளர்ந்துருச்சு. நீ அவரை தலையாக வச்சுட்ட அப்படின்னா உன் கையும் காலும் உன்னோட கண்ணும் நீ செய்கிற ஒவ்வொரு செயலாக அவரை செயல்படுத்தும். அவர்கள் பார்ப்பவர்கள் சொல்வார்கள், இவன் கிறிஸ்துவன், இவன் கிறிஸ்துவன். அவர்கிட்ட வச்சுக்கக்கூடாது, அவங்கக்கிட்ட எதுவும் பண்ணிடக்கூடாது. அவங்கக்கிட்ட போனால் நமக்கு பிளஸ்ஸிங்ஸ் உண்டு, அவங்கக்கிட்ட போனால் ஆசீர்வாதம் உண்டு. அவர்கள் வீட்டில் எந்த ஒரு காரியம் நடந்திருக்கலாம், எது நடந்தாலும் அவர்களே வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என் ஒய்ஃபோட லைஃப்பில் நான் நிறைய பார்க்குறேன். என் ஒய்ஃப் வந்து ஐயா சொன்னது போல் 2014 அப்புறம் எங்களுக்கு ஒரு ஊழியம் உண்டு, அதை நீங்கள் தெரிஞ்சு நடத்துக்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு நானும் அதை முதல் ஊழியம் ஆரம்பித்து 2வது பண்ணேன். அதுக்கப்புறம் ட்ராப் அவுட் ஆனேன், திருப்பி வேறு விதமாக வியாதிப்பட்டேன், பல காரியங்கள். இப்பொழுதும் வந்து நான் பைபிள் ஸ்டடி படிச்சுட்டு இருக்கிற வேலையை பார்த்துட்டு. ஆனால் என் மனைவிக்கு ஒரே விஷயந்தான், அவளை அடுத்தவருக்காக அவர் அன்றைக்கே சொல்லிட்டாரு, உனக்கு ஒரு ஊழியம் உண்டு, உதவி செய்யும்படியான ஊழியம், அதை காட்டில இன்னொரு ஊழியமும் உண்டு, அடுத்தவருக்காக ப்ரேயர் பண்ணணும். அதோட லைஃப்பில் கொடுத்த கோல் அவளுக்கு. அவள் ஒன்றுமே தேவையில்லை. அவள் ஸ்கூலுக்கு போய் நின்னான்னா 4 பேர் அவள்கிட்ட ஜெபம் பண்ணத்துக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இப்போ தான் ரீசெண்டாக 2 இயர்ஸ் ஆன பிறகு 4 பேர் லைஃப்பில் ப்ரேயர். இப்போது சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனை, ஸ்ட்ரீட் கார்னரில் அவங்கள யாருன்னு கூட தெரியாது. அவள் பைக்கில் போய்ட்டு இருக்கும்போது, சிஸ்டர் 2 நாளாக இப்படிக்கா தான் நடந்து போகிறீங்கன்னாங்களா, அவங்கள வாங்கலை, அவங்கள விட்டுட்டுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனால் அவங்க லைஃப்பில் ஒரு ப்ரேயர். ஸோ இப்படி யாருன்னே தெரியாத அறிமுகமே இல்லாத ஆட்கள் வந்து அவர்களை அறிமுகமான அந்த நாட்களிலேயே ப்ரேயரை கொடுத்துட்டு போகிறாங்க, அவங்கள ப்ரேயர் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது என்னென்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், ஒரு அன்பு, அவரை நேசிக்கின்ற அன்பு வளரும் போது அவரே டோரை ஓப்பன் பண்ணுவார், அவரே உங்களுக்கான வழியை கொடுப்பார். நீங்கள் என்ன செய்யணும்னு அவரே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அதில் நீங்கள் யாவரும் வளருவீர்கள். நீங்கள் அப்படி வளர்ந்து இனி வரும் காலத்தில் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தரோட வேண்டிக் கொள்கிறேன். I think so this message will be useful for you everyone. Thank you.